5 வருஷத்துக்கு அது கிடையாது. அடுத்த 5 வருஷத்துக்கு இருக்க போகிற விஷயம் கிடையாது. இல்லை, எனக்கு என்ன சொல்லணும்னா, இந்த கட்சிகளோடு எனக்கு முரண்படுற விஷயமும் இருக்குது, உடன்படுற விஷயமும் இருக்குது. மிஸ்டர் விஜயை கூட எந்த கட்சியோடும் அவர் சேர்ந்தால் தான் அவர் ஜெயிப்பார்னு ஒன்று வந்ததுன்னு வச்சுங்க. அவர் கட்சியை ஆரம்பிச்சிருக்க வேண்டியது இல்லைன்றது என்னுடைய ஃபீலிங். கூட்டணி சேரக்கூடாதுங்கிறது என்னுடைய ஃபீலிங். ஆனால் சேர்ந்தால் தாங்க ஜெயிக்க முடியும். இவருக்கு வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, ஏடிஎம்கேயோட சேர்ந்தால் இவ்வளோ வரும், பிஜேபியோட சேர்ந்தால் இவ்வளோ வரும்ன்றது உங்களுடைய கணக்கு. பார்வையாளனா நான் வெளியிலேருந்து பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இதுக்கு எல்லாத்துக்கும் மாற்றாக தானே நான் வரேன்றேன். அங்கே தான் நம்ம சீமானை கொஞ்சம் மதிக்க வேண்டியதாக இருக்குது. எப்படின்னா, கமல்ஹாசன் நிலைமை வந்துருமோங்கிற அச்சம் வருது. சீமானை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2%, 4%, 8%, 11% வரைக்கும் அவர் முன்னேறிட்டு இருக்காரு. இங்கே வெற்றி தோல்வி உடனே வருது வரலைங்கிறது இல்லாமல் அவருக்கு தான் இப்போ மிகப்பெரிய வருத்தம். அவரே ஒரு தடவை ஓப்பனாக சொல்கிறாரு, இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் பில்டப் பண்ணது டப்புன்னு சினிமா மோகத்தில் வந்து அடிச்சுட்டு போனால் என்னடா அர்த்தம்னு சொல்கிறாரு. ஸோ அதனால் அவ்வளோ ஸ்லோவாக தான் அந்த ப்ராசஸ் இருக்குது. அதில் நான் வந்து இல்லை, நான் யாரோட ஒருத்தரோட சேர்ந்து ஜெயிக்கணும்னா, அப்புறம் சார்ட்டர்ட் ஃப்ளைட்டும் கேரவனும் தான் சினிமாவா தம்பி அப்படின்னு ஜெயிக்கணும்னா அப்புறம் நம்ம இதுக்கு ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கணும். தனி கட்சிக்குன்னு ஏதோ ஒரு கொள்கை இருக்கணும், தனி கட்சிக்குன்னு ஏதோ. அப்போ தான் இப்போ நம்ம எம்ஜிஆர் நீங்கள் பொலிட்டிக்கலாக சொன்னனால 8% ஓட்டு வச்சிருக்கக்கூடிய சீமானுக்கு ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி கிடையாது. அதே 8% ஓட்டு வச்சிருக்கக்கூடிய திருமாவளவனுக்கு வந்து 4 எம்எல்ஏ 2 எம்பி. அப்போ எது அடுத்த கட்டத்துக்கு நகரோடு இன்றைக்கி வந்து திருமாவளவன் வந்து அந்த டிஎம்கே அலையன்ஸுக்குள்ளே ஒரு ஸ்ட்ராங்கான நெகோஷியேட் பண்ணக்கூடிய ஸ்கில் வச்சுருக்காரு. அவர் வந்து சொன்னால் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காரு. அப்போ அதுவும் ஒரு புத்திசாலித்தனம் இருக்குல்ல. இல்லைங்க, கம்யூனிஸ்ட்டுக்கு வந்து நல்ல